உலகம் இப்போ மிகப்பெரிய ஒரு போரோட விளிம்பில் இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு இடையான போர் பதற்றம் இதெல்லாமே எண்ணெய் வள நாடுகள்கிட்ட நம்ம கிட்ட வர வேண்டிய அந்த எண்ணெய், கேஸ் இதெல்லாமே நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்கப்பெறுவதா இல்லை. அப்போ இதன் காரணமாக அதனுடைய விலையேற்றங்கள், அதனுடைய தட்டுப்பாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்த வண்ணம் இருக்கு. நம்ம இப்போ கடந்த ஒரு வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் டீசல் பங்குகளில் போய் கேனா டீசல் வாங்கிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வைக்கிறது, அப்புறம் சிலிண்டர் எம்டி சிலிண்டர் எடுத்துக்கிட்டு கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழல் இருக்கும். இந்த சூழல்ல மத்திய அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய சிலிண்டருக்கும் இல்லையா இதுக்கு இகேவைசி பண்ண வேண்டியது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு இகேவைசி பண்ண வேண்டியது கட்டாயம். அப்படி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால கேஸ் சிலிண்டரை புக் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த அறிவிப்பு. இப்போ இந்த காணொலியில இந்த இகேவைசி ஏன் பண்ண சொல்றாங்க, இந்த இகேவைசி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். சாதாரண நடுத்தர குடும்பத்தினுடைய உயிர் நாடியே இந்த கேஸ் கனெக்ஷன் தான். அவசரமா சமைச்சு கணவரை வேலைக்கு அனுப்பணும், குழந்தைங்களுக்கு பசியை தீர்க்கணும். அப்படி இருக்க இகேவைசி பண்ணாம விட்டுட்டா நம்மளால கேஸ் சிலிண்டரே புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா என்ன நடக்கும்? நம்மளுடைய அன்றாட வேலைகள் கூட ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த இகேவைசியினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இகேவைசி பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த இகேவைசியை 3 வகையில நீங்க பண்ண முடியும். ஒன்று, நீங்க என்ன கேஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த ஏஜென்சிக்கு நேராக போங்க. உங்களுடைய கேஸ் புக்கு, அப்புறம் ஆதார் கார்டு அதை எடுத்துட்டு போனீங்கனாலே போதும், உங்களுக்கு இகேவைசியை பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு அது லாங்காக இருக்கு, போக முடியல அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையே ரொம்ப எளிமையாக நீங்க இந்த இகேவைசியை பண்ணிக்க முடியும். அதுக்கு 2 ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆதார், இது கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நீங்க எந்த கேஸ் பயன்படுத்துறீங்களோ அந்த கேஸ் ஏஜென்சியோட ஆப், இண்டன் இருக்கு, ஹெச்பி இருக்கு, பாரத் இருக்கு. நீங்க எந்த கேஸ் பயன்படுத்துறீங்களோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க கேஸ் கனெக்ஷன் நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு உள்ள என்டர் ஆகி போயிட்டீங்கன்னா அதுல இகேவைசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஃபேஸ் ஆப் அதை ஓப்பன் பண்ணுங்க. அதுல உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பர் போடுங்க. இப்படி போட்டுட்டு உங்க மொபைலை முகத்துக்கு நேராக வச்சு கண் சிமிட்டினீங்கன்னா போதும். அதில் க்ரீன் லைட் ஒன்று எரியும். அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இகேவைசி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபியூச்சருக்கு பயன்படுத்திக்கலாம். இது போக 3வது ஒரு நடைமுறை, உங்கள் அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம், சேவை மையங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த இகேவைசியை ரொம்ப சுலபமாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த இகேவைசியை எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இகேவைசி இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா பண்ண சொல்லுங்கள். அது போக 2024 இந்த இகேவைசி நடைமுறை வந்துச்சு. அப்போ நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணவங்களுக்கு இப்போ இந்த இகேவைசியை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளே போய் இகேவைசி கிளிக் பண்ணோன்னே ஆல்ரெடி டன் அப்படின்னு வந்துடும். இதனுடைய இறுதி தேதி மார்ச் 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. உடனடியாக உங்களுடைய நான் சொன்ன இந்த 3 வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் உடனடியாக நீங்கள் இந்த இகேவைசியை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன். நன்றி. Information is wealth.